வெல்கம் டு JS Dairy Treasure. சூப்பராக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா முத்தாரம்மன் டெம்பிளுக்கு தான் வந்து இப்போ போக போகிறோம். இந்த முத்தாரம்மன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. குலசேகரன் பட்டினத்தில் அழகாக வந்து இந்த கோவில் வந்து இருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா தசரா அப்போல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குமாங்க. இங்கே வந்து ஞானமூர்த்தீஸ்வரர் அவங்களும் இருக்காங்க, முத்தாரம்மனும் இருக்காங்க. இதே இவங்களுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தட்டத்தி அம்மனாங்க. இந்த ஊருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி பேர் வந்தது அப்படின்னா குலசேகரன் இருக்கார்ல, அவர் வந்து போரில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாரம்மனை வந்து ப்ரே பண்ணாங்களாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வெற்றியும் பெற்றுட்டாராம் குலசேகரன். அன்னிலேருந்து இந்த ஊருக்கு வந்து குலசேகரன் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டப்பட்டுள்ளதாங்க. நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்றாங்க. சூப்பராக ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். சரி, அடுத்து வந்து பார்த்தா மதுரைக்கு தான் போக போகிறோம். ஸோ பஸ், ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி மதுரைக்கும் கிளம்பிட்டோம். அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. சரி, டின்னர் டைமும் வந்ததுனால டின்னரை முடிச்சுட்டு நம்ம மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நல்ல இந்த ஒரு எக்ஸிக்யூட் பஸ்ஸில் தான் ஏறணும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜேர்னி. அழகாக வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி பவனில் தான் போனோம். சிம்பிளாக வந்து இட்லியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அழகாக வந்து முடிச்சிட்டோம். மதுரையில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோம்னா ஹோட்டல் சபரிஸ் பிளாசா அப்படின்னு தான் புக் பண்ணியிருந்தோம். கோவிலுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். நல்ல டயர்டு, நல்லா தூங்கிட்டோம். ஸோ தூங்கி எழுந்து காலையில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours தாங்க ஆகுது. நம்ம காலையில் 5:30க்கெலாம் போய் லைனில் நிறுத்திட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு 7:30, 8 o'clock வந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். நாங்கள் வந்து சபரிஸ் பிளாசாவில் போட்ட ரூமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள், நம்ம எல்லாமே நாமினல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருந்தது. ஸோ மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து போய் ப்ரே பண்ணிட்டு வந்தோம். மொபைலு எதுவுமே அலௌட் கிடையாது. வாசல்லையே பார்த்திங்கன்னா மொபைல் கவுண்டர் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும். அப்படியே முடிச்சுட்டு வெளில வந்தோம். சூப்பராக காலையில் கோபு ஐயங்கார் டிஃபன் சென்டரில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து முடித்தோம். காலையில் பாருங்கள் ரோடே எவ்வளோ அழகாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரோடு கோபுரத்தில் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டிடம்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக அங்கே நின்றுட்டு அழகாக கோபுரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளிக்கும் எடுத்துக்கிட்டு வந்தோம். மதுரைக்கு போய் மதுரை மல்லி வாங்காமலா, அழகாக மல்லியும் வாங்கி சூப்பராக வந்து மனசார ப்ரே பண்ணோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் JS Dairy Treasureக்கு எப்போவுமே போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.